ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? தூக்கி போடுற காலாவதியான மாத்திரையை கிச்சன் சிங்கில் போட்டு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது கூடவே நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் ஃப்ளாஸ்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாளாக சரியாக சூடு நிற்காதுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இந்த ஃப்ளாஸ்கை தூக்கி போட்டுருவோம் இல்லையா? இனி அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. ஃப்ளாஸ்கில் சூடு நிற்கலை அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். தண்ணியை நல்லா கொதிக்க எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாஸ்க்குள்ளே ஊற்றி விட்டுருங்க. தண்ணி இந்த மாதிரி ஆவி பறக்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க இருக்கணுங்க. இந்த மாதிரி சுடு தண்ணியை ஃப்ளாஸ்க்குள்ளே சேர்த்துட்டு இந்த ஃப்ளாஸ்கை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 1 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இந்த ஃப்ளாஸ்கை ஓப்பன் பண்ணிடலாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற அந்த சுடு தண்ணியை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம சுடு தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் உள்ளுக்குள்ளே மூடி போட்டு வச்சதுனால பார்த்திங்கன்னா அந்த சூடெல்லாம் இந்த ஃப்ளாஸ்கில் நல்லா அப்சர்வ் ஆகி இந்த ஃப்ளாஸ்க்குள்ளே நல்லா சூடாக இருக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் காஃபி டீ நல்லா சூடாக எடுத்து உள்ளுக்குள்ளே சேர்த்துட்டு இந்த ஃப்ளாஸ்கை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மணிக்கணக்காக ஆனாலும் நம்ம உள்ளுக்குள்ளே சேர்த்த அந்த காஃபி டீ நல்லா சூடாகவே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாங் ட்ராவல்லாம் பண்ணுறப்ப நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் குக்கரில் பருப்பு அல்லது மட்டன் சிக்கன்னு நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் நம்ம இதை மூடி போட்டு குக்கர் விசில் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு அல்லது அந்த குழம்புலாம் அப்படியே வெளியே லீக் ஆயிரும் இல்லையா? அந்த மாதிரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மூடி ஃபுல்லாகவே அப்படியே கரையாயிருங்க. அதுக்கப்புறமா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இதை போட்டு தேய்ன்னு நம்ம ரொம்ப நேரம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். இனி நம்ம அந்த மாதிரி க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி பருப்பு அல்லது ஏதாவது குழம்பு குக்கரில் நீங்கள் வேக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக மடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை இன்னொருக்கா இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஓரத்தில் ஒரு சிசர் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி அந்த மூடிக்கு மேலே போட்டு விட்டுடலாம். பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி போட்டு விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம குக்கர் விசிலாக போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வேக வச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு விசிலும் வரும்போது அந்த பருப்பு அல்லது ஏதாவது குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் கலெக்ட் ஆயிருங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த டிஷ்யூ பேப்பரை தூக்கி குப்பையில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட அந்த குக்கர் மூடி எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு. ஸோ நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. நம்மளோட வேலையும் மிச்சமாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இந்த மாதிரியும் செய்யலாம். அல்லது இந்த மாதிரி பருப்பு அல்லது குழம்பெல்லாம் வெளியே பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு மெத்தடும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி குக்கர் கேஸ்கெட் இருக்கு பாருங்க. அதில் இது போல் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து எல்லா பக்கமும் நல்லா தடவி விடுங்க. அந்த கேஸ்கெட்டில் உள்பக்கம் வெளிப்பக்கம்னு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி இது போல் நீங்கள் கையை வச்சு நல்லா தடவி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த கேஸ்கெட்டில் ஃபுல்லாகவே ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா அந்த குக்கர் மூடியில் நம்ம இந்த கேஸ்கெட்டை போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் கேஸ்கெட்டில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடியில் போட்டுட்டு இதை நீங்கள் குக்கரில் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பருப்பாக இருக்கட்டும் அல்லது எந்த குழம்பு நீங்கள் வேக வச்சாலும் இது போல் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த குழம்பு வெளியே லீக் ஆகவே செய்யாதுங்க. இப்போ விசில் வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் பருப்பு தான் வேக வச்சுருக்கேங்க. நான் 4 விசில் போட்டு எடுத்திருக்கேன். 4 விசில் வந்ததுக்கப்புறமும் பாருங்கள், அந்த பருப்பு வெளியே லீக் ஆகவே செய்யலை. நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் எந்த குழம்பு வச்சாலும் இது போல் நீங்கள் கேஸ்கெட்டில் எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேக வச்சு பாருங்கள். உங்களுக்கு வேலையும் மிச்சமாகும். நம்ம இந்த குக்கர் மூடியை கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் உப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இந்த மாதிரி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஆனால் நாளாக பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி விட்டு வரும். ஒரு மாதிரி கெட்டியாக ஆன மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்த்தா போதுங்க. நம்ம உப்பு எப்படி வாங்கி வச்சோமோ அதே போல் அப்படியே இருக்குங்க. நம்ம எல்லார் வீட்லேயும் மிளகு இருக்கும் இல்லையா? அந்த மிளகு ஒரு 10-15 போல் கையில் எடுத்து இது போல் அந்த உப்பு ஜாடிக்குள்ளே போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு
க்ளோஸ் பண்ணிவிட்டு இது போல் அப்படியே குலுக்கி விடுங்க. குலுக்கி விட்டு அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உப்பு வந்து நீங்கள் எப்படி வச்சிங்களோ அதே போல் அப்படியே இருக்குங்க, தண்ணி விட்டு வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. 4th டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் கோதுமை மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் எந்த மாவாக இருந்தாலும் நம்ம வந்து நிறைய வாங்கி இந்த மாதிரி டப்பாவாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நாள் ஆக ஆக அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன வண்டு, பூச்சி, புழுலாம் வர ஆரம்பிச்சிடுங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு பொருள் சேர்த்தா போதுங்க, நமக்கு அந்த பூச்சி, வண்டு எதுவுமே வராது. அது என்னன்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே உப்பு வச்சுருப்போம் இல்லையா, அந்த உப்பில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அந்த மாவுக்கு மேலே சேர்த்து விடுங்க. சேர்த்து விட்டுட்டு இது போல் அந்த கரண்டியை வச்சு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த உப்பு வந்து மாவு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இது போல் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா வண்டு, புழுன்னு எதுவுமே வராதுங்க. நம்ம வந்து வச்சபடி அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 5th டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நான் வந்து எஸ்பேடான மாத்திரை வந்து எடுத்திருக்கேங்க. அடுத்ததாக நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா கொதிக்க சூடு பண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்க எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம மாத்திரையை சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 5 மாத்திரை எடுத்திருக்கேன். ஒரு 5 மாத்திரை எடுத்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க இருக்கிறதுனால நமக்கு வந்து மாத்திரை நல்லா ஊறி தண்ணியில் வந்து கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன், மாத்திரை நல்லா கரைஞ்சி வருது. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதில் வந்து நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாத்திரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற சிங்கில் இருக்கிற ஓட்டை இருக்குது பாருங்கள், அது வழியாக நைட்டு நேரத்தில் கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள்லாம் வெளியே வருங்க. அது வராமல் இருக்கிறதுக்காக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி சுடு தண்ணியில் காலாவதியான மாத்திரை வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த ஓட்டைக்குள்ளே ஊற்றி விட்டீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சி எதுவுமே நம்ம வீட்டு பக்கம் வராமல் நம்ம பார்த்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கில் வந்து ஏதாவது அடைப்பு இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஊற்றுறதுனால அந்த அடைப்புமே சரியாயிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 6th டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன் டைல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் பிசுக்கு வந்து படிஞ்சிருக்குங்க. நம்ம என்ன தான் நம்ம வந்து துணியை வச்சு க்ளீன் பண்ணாலும் அந்த டைல்ஸோட அந்த இடுக்கு இருக்குது பாருங்கள், அந்த சந்துக்குள்ளெல்லாம் நிறைய எண்ணெய் பிசுக்கு கரை வந்து நிறைய படிஞ்சிருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து துணியை வச்சு அவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ண முடியாதுங்க. இதை வந்து இந்த மாதிரி மாத்திரை கவரை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்க. அந்த மாத்திரை கவரை வச்சு இது போல் நீங்கள் வந்து உள்ளே விட்டு லைட்டாக அப்படியே தேய்ச்சிங்கனாலே அதுக்குள்ளே இருக்கிற கரை எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க. பாருங்கள், நான் க்ளீன் பண்ண அந்த மாத்திரை கவர்லேயே அந்த கரை எல்லாமே ஒட்டிட்டு வருது. இது போல் எங்கெல்லாம் கரை இருக்கோ அந்த இடுக்குக்குள்ளெல்லாம் நம்ம மாத்திரை கவரை விட்டு இது போல் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அந்த கரை எல்லாமே வந்துடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கரை வந்திருக்குன்னு. இது போல் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. 7th டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டவ்வை வந்து என்ன தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணி நல்லா பளிச்சுன்னு வச்சுருந்தாலும் அந்த ஸ்டவ்வில் இருக்கிற அந்த நாபு இருக்குது பாருங்கள், அந்த நாபுக்குள்ளே நிறைய அழுக்கு வந்து படிஞ்சிருக்குங்க. அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியாது. நம்ம வந்து கத்தியை வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து தூக்கி போடுற மாத்திரை கவரை இது போல் அந்த நாபுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிங்கனாலே அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க. நம்ம தேய்க்கவே அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாம் அந்த மாத்திரை அட்டையிலேயே ஒட்டிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் உள்ளே இருக்கிற அழுக்கை மாத்திரை அட்டையை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த மாதிரி ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் அந்த கோடு மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த கேப்புக்குள்ளெல்லாம் நிறைய அழுக்கு வந்து படிஞ்சிருக்குங்க. எண்ணெய் பிசுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதிலெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி தூக்கி போடுற மாத்திரை ஆட்டையை வச்சு லைட்டாக அப்படியே தேய்ச்சிங்கனாலே அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. இது போல் நம்ம வந்து மாத்திரை ஆட்டையை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம தேய்க்கவே எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. இனி மாத்திரை ஆட்டையை தூக்கி போடாமல் அதை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா பளிச்சுன்னு நம்ம வந்து சுத்தம் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வந்து ஒரு துணியை வச்சு அப்படியே தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டவ்வில் ஒரு சின்ன அழுக்கு கூட இல்லாமல் நம்ம வந்து நல்லா பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.